ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லக்கி பிரீத்தி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மாங்காய் வச்சு ஒரு துவையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க கிச்சனுக்கு வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மாங்காய் துவையல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம நல்லெண்ணெயை ஊற்றிக்கணும். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் அந்த மாங்காய் துவையலுக்கான டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கூட கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா ஒரு 5 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே நம்ம மாங்காவை ஆட் பண்ணிக்க போகிறோம். மாங்காய் வந்து லைட்டாக ஸ்வீட் இருக்கிறதுனால நாங்கள் வந்து புளி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம் இதில். சப்போஸ் வந்து உங்கள் மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து புளி ஆட் பண்ணிக்க வேண்டாம், ஆப்ஷனல் தான். ஸோ வந்து நாங்கள் லைட்டாக புளி ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நீங்கள் பூண்டு ஆட் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், அதையுமே ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு விதமான டேஸ்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா நம்ம வந்து ஆற விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு. இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துட்டு தாளித்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சிட்டோன்னா நம்மளோட மாங்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடும். சுட சுட சாதம் போட்டு அதில் சாப்பிடும் போது உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. உப்பு நான் சொல்லலை. ஸோ அரைக்கும் போது உப்பு போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டு அரைச்சிக்கோங்க. சில பேர் ரொம்ப லைட்டாக உப்பை சாப்பிடுவீங்க, சில பேர் கரெக்டான அளவு போட்டு சாப்பிடுவீங்க. இது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பெருங்காயத்தூள், ஆயில் நம்ம வதக்குறோம்ல அந்த ஆயிலில் வந்து லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா சுட சுட சாதம் வடித்து அதில் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நேற்று வந்து எங்கள் வீட்டில் வந்து ரசம், தக்காளி தொக்கு, அப்பளம், இது மாங்காய் துவையல் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து மாங்காய் துவையலில் தான் நிறைய சாதம் சாப்பிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு ஆக்சுவலி புளிப்புனா ரொம்ப பிடிக்கும். இந்த துவையலுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.